ஹாய். ஹலோ. This is Jayanti. This is Christy. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? கப்பிள் சண்டே போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கோம். ஒன் மோர் திங், நேற்றே ஜெயந்தி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இன்னொரு மைல் ஸ்டோனை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். 2000 சப்ஸ்கிரைபர்ஸை நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் அண்ட் சப்போர்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் காம்போ பார்க்க போகிறோம். அது என்னுடைய ஃபேவரட் ருமாலி ரொட்டி அண்ட் சீக் கபாப். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துருவோமா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மைதா 1/4 கிலோ, மில்க் 100 ml, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, முட்டை 1. ருமாலி ரொட்டிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் மைதா தான். மைதா போட்டால் தான் நல்லா வரும். ஆனால் சில பேர் பாதி மைதா பாதி ஆட்டா கூட போட்டு செய்வாங்க. பட் நான் ஃபுல்லாகவே மைதா எடுத்திருக்கேன். ஒரு 250 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி ஒரு முட்டை, இது ஆப்ஷனல் தான், தேவைன்றவங்க ஆட் பண்ணலாம். முட்டை போட்டோம்னா அதை நல்லா விசிறும் போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும், நல்லாயிருக்கும். இதில் ஒரு 100 ml மில்க் ஊற்றி நாம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மில்க்கும் ஊற்ற போகிறோம், கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லை ஃபுல்லாகவே மில்க் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே மில்க் ஊற்றி இப்போ கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக நாம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றி திருப்பி நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த ஆயில் ஊற்றுறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த ருமாலி ரொட்டிக்கு நம்ம ஏன்னா ரொம்ப தின்னாக நம்ம அதை உருட்ட போகிறோம், அதனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 2-3 மினிட்ஸுக்கு ஒரு ஈரத்துணியை போட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணி மினிமம் 1 hour வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா செட் ஆகும். இப்போ ஒரு கிளாஸில் 3/4 அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட்டை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது ருமாலி ரொட்டி செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் எதுக்குன்ட்டு அப்புறம் செய்யும் போது சொல்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போவே இப்போ நம்ம ஸ்டவ்வை லைட் பண்ணிக்கலாம். நான் ஒரு இண்டாலியம் கடாய் எடுத்துக்கிறேன். நீங்கள் அலுமினியமில் இரும்பு கடாய் கூட யூஸ் பண்ணலாம். இது அந்த பர்னருக்கு மேலே தலைகீழ கவுத்தி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சு. நம்ம மாவு எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது இந்த ருமாலி ரொட்டியை வந்து நம்ம நல்லா தின்னாக வந்து நம்ம உருட்டணும். ருமால்னாலே ஹிந்தியில் கைக்குட்டைன்னு அர்த்தம். இது ஒரு ஹேங்கர்சிஃப் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம 1/4 கிலோ மாவு போட்டோம். இதில் ஒரு 4 ரொட்டி வரா மாதிரி நான் எடுத்துக்கிறேன். 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்குது. 4 பார்ட்டாக பிரித்து இதை நல்லா ஒரு கையில் உருட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு பால் எடுத்து நம்ம கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு லைட்டாக கையாலேயே கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். அது தட்டி கொஞ்சம் பெருசாகிட்டு அப்புறம் தான் உருட்ட ஆரம்பிக்கணும். இது எவ்வளோத்துக்கு நம்ம தின்னா உருட்டுறோமோ அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அடியில் கை வச்சோம்னா தெரியும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாம் ஃபுல்லாக உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, மேக்ஸிமம் நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். கையில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக. இதோட மெலிசாக உருட்ட முடியாது. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் டாபாலெலாம் செய்கிற மாதிரி கையில் கொஞ்சம் மாற்றி இப்படி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா தின்னாக சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த உப்பு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அந்த கடாய் மேலே தெளிக்கணும். இது ஆக்சுவலி ஒரு நான்ஸ்டிக் மாதிரி மாறிடும் அந்த கடாய். இல்லைனா மாவு போட்டோன்னு ஒட்டிக்கும். அந்த உப்பு தண்ணி தெளிச்சிட்டோம்னா ஒட்டாது. இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த தேய்ச்சி வச்சுருந்த ருமாலி ரொட்டியை அந்த மாவு எடுத்து மேலே போட்டுற வேண்டியது தான் கடாயில். அந்த ஹீட்டில் ஒரு 2 மினிட்ஸ்லேயே பாருங்கள் பபுள்ஸ் வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அப்படியே நாம் எடுத்து மாற்றி போட்டுக்கலாம். இல்லைனா அப்படியே அப்பளம் மாதிரி மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ மாற்றி போட்டு ஒரு சாஃப்ட் கிளாத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கங்கே நல்லா அப்படியே எழும்பி வரும் பாருங்கள். இப்போ நாம் அப்படியே இந்த ருமாலி ரொட்டியை பாதியாக மடிச்சிடலாம்.
நீங்கள் மடித்து அதை திருப்பி போட்டிங்கன்னா அந்த ஓரம்லாம் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் செய்யணும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் டாட்ஸ் வந்துடுச்சு ஒரு சைடு. இது மெலிசாக இருக்கிறதுனால குயிக்காக வெந்துடும் இது. இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. அழகாக கைக்குட்டை மாதிரி மடித்து எடுத்துடலாம். இப்போ அடுத்த ரொட்டியும் உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இதை எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி 2ஆக மடித்து திருப்பி மாற்றி போடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் இந்த சாஃப்ட் கிளாத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே அழகாக வெந்துடும். நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வருது பாருங்கள். இதை நம்ம ஆக்சுவலி ஒரு கைக்குட்டையை மடிக்கிற மாதிரியே உங்களுக்கு மடித்து காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ தின்னாக இருக்குது இந்த ரொட்டி. அதனால தான் இது பேர் ருமாலி ரொட்டி. இதுக்கு நிறைய கதைலாம் இருக்குது. போன்லெஸ் சிக்கன் 500 grams, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சம், சின்னதாக நறுக்குன இஞ்சி பூண்டு ஒவ்வொரு டீஸ்பூன், வெங்காயம் பாதி, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் பாதி, பட்டர், உப்பு தேவையான அளவு. சீக் கபாப் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இதை மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு பாதி வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டையும் இஞ்சியையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன். கடலை மாவு நல்லா பைண்டிங்காக போடுறது. 1 கியூப் அளவுக்கு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பேனை ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இந்த சீக் கபாபுக்கு இந்த சீக் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து ஒரு ராட் மாதிரி வரும், இல்லைன்னா வந்து இந்த ஸ்கீவர்ஸ்லேயே கொஞ்சம் திக்காக கூட அந்த மாதிரி இருக்கும், அதில் கூட நீங்கள் செய்யலாம். நான் வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து குச்சி மாதிரி ஏதாவது இந்த திக்னஸில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மீட்டை ஒரு பால் மாதிரி எடுத்து இந்த சீக்கில் குத்தி நல்லா இந்த கபாப் ஷேப்புக்கு அழகாக நீங்கள் கையாலேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ராட்லேருந்து எடுத்து நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சு ஒரு சைடு 3 to 5 minutes நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இது வந்து மின்ஸ்ட் மீட்னால சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இது எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம வந்து வெஜிடபிள் சீக் கபாப் கூட பண்ணலாம். உங்கள் யாருக்காவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் சீக் கபாப் ரெடி. நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். ருமாலி ரொட்டி வந்து முகலாய மன்னர்கள், த கிரேட் மொகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பீரியடில் தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது அந்த காலத்தில் இந்த ராஜாக்களுக்கு வந்து சாப்பாடு செய்யும்போது இந்த கீ ஐட்டம்ஸு, நிறைய மீட்டோடைய ஃபேட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போது இந்த கொழுப்பெல்லாம் வந்து கையில் ஒட்டிக்கும் இல்லையா, அதை துடைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி மெலிசாக ஒரு ரொட்டி சேர்ந்து கையை துடைப்பாங்களாம். அதனால தான் அது பேர் ருமாலி. ருமால்னா கைக்குட்டை. அது நாளடைவில் ஒரு மெயின் டிஷ் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த டிஷ்ஷோட வந்து நிறைய கிரேவி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா 1.5 ரொட்டிக்கு மேலே அதை சாப்பிட முடியாது, ஒரு ஆள் அவ்வளோ ஹெவி ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை ஐட்டம் கபாபு,
ஃப்ரைடு ஃபிஷ்ஷு, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்காவோட ரொம்ப மேட்சிங்காக சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்காக இந்த சீக் கபாப் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த சீக் கபாப் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செய்யும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. டெல்லியில் நாங்கள் இருக்கும்போது கோல் மார்க்கெட்டுன்ற பிளேஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணுவாங்க. இதை வந்து நல்லா கட் பண்ணி போட்டு அதில் வெங்காயம் இந்த மசாலாலாம் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப ஹாட்டாக கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் வந்துட்டு இருக்கோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye. குட் டே.